எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயரேகா. இன்னைக்கு நம்ம 20th டே வீடியோ. ஸோ இன்னும் 1 டே தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் முடிச்சுட்டு நாளைக்கு தான் ஃபைனல் டே. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் இந்த 2 டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம கிராட்டிடியூட் சொல்ல வேண்டிய நாள். இன்னைக்கு நம்ம யாருக்கு கிராட்டிடியூட் சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோம்? ஸோ நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் சொல்ல போகிறோம். ஆல்ரெடி நம்ம தான் தேங்க்ஸ் சொல்லிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்னைக்கு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாரெல்லாம் அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்களோ, உங்கள் கூட இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே நீங்கள் பாத பூஜை பண்ணி உங்கள் கிராட்டிடியூடை சொல்வீங்க. ஸோ பாத பூஜை அப்படின்னா ஸோ அம்மா அப்பாவை முதல்ல சேரில் உட்கார வச்சு ஸோ அவங்க பாதத்தில் வந்து பிளேட் வச்சுட்டு அவங்க பாதத்தில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு பால் இல்லைன்னா தயிர் ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க பாதத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி திருப்பியும் தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆரத்தி எடுத்து பாதத்துக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். காலில்னா அந்த 2 பாதத்தையும் நம்ம 2 கையில் ஃபுல்லாக தொடணும். அப்படியே பாதத்தில் ஃபுல்லாக பதிய வைக்கணும். ஸோ அப்படி தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ பாதத்தில் அப்படி தொடுறப்ப அந்த பாதத்தில் இருக்க நர்வ்ஸ் வந்து டைரக்டாக ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஹார்ட்டில் ஒரு குளுமை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த மனசார நம்மளுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஹிந்துஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க பாதத்தை ஒரு பிளேட்டில் வச்சு பாதத்தில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சயின்டிஃபிக் விஷயம்னு வச்சுக்கலாமே. ஸோ இது நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். நீங்கள் ஸோ தேங்க்ஸ் சொல்கிறப்ப அவங்க நம்மளுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தியாகம் செஞ்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.